ஹாய் எல்லா மக்கள் நீங்கள் பார்த்து கொண்டு இருப்பது இன்ஸ்டாகிராம் தமிழ் சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சிஎஸ் ரேங்க் புஷப் தான். ஸோ வந்தோடனே நம்மள ஒருத்தன் அடிக்க ஆரம்பிச்சிட்டோம் கூட கேரக்டரை போட்டு. சரி நம்மள ஒன்று டக்கு முடிச்சு விட்டோம். ஓரியன் கேரக்டரை போட்டு நான் ரஷ் பண்ணி போனேன், ஒருத்தனா இல்லை. அண்ட் நம்ம போட்ட ஒரு போஸ்ட் பார்த்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கோம். நான் 4 காஸ்ட்யூம் சொல்லியிருக்கேன். அந்த 4 காஸ்ட்யூமில் எந்த காஸ்ட்யூம் நல்லாதுன்னு சொல்லுங்கள், அந்த காஸ்ட்யூம் போட்டு ஒரு நல்லா இருக்கும். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரின்னு சொல்லிட்டு அவனை கண்டுபிடிச்சிட்டேன். சரி நானும் கண்டுக்காத மாதிரி போனால் என்ன கண்டுக்காம இருக்க முடியல. சிம்பி அடிச்சு அவன் முடிச்சு விட்டான். நான் எதிர்பார்க்கல. அதுக்கப்புறம் நம்ம டேமேஜ் குறையதுக்குள்ளே நம்ம டீமர்ஸ் முடிச்சு விட்டாரு. சரி என்னடா ஃபஸ்ட்டு மேட்ச் இப்படி வெறுப்பாக போச்சு, இந்த மேட்ச் ஆச்சு நல்லா ஆடலாமே சொல்லிட்டு போன உடனே கோடா கேரக்டரை போடுறானுங்க. சரி அவன் நம்மளை கண்டுபிடிச்சிட போகிறான் பார்த்துக்கான்னு சொல்லிட்டு நானும் எடுத்து போனேன். பார்த்தா இங்கே நீரோ கேரக்டர் ஸ்கில் போட்டுருந்தாங்க, அதை போட்டு உடச்சிட்டு இங்கே ஒன்றும் இருக்க மாட்டான் அப்படின்னு சொல்லிட்டு எதுக்கும் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வரலன்னு இந்த ஜன்னல்லேருந்து ஒரு பக்கம் குதிச்சேன். அதுக்குள்ளே பார்த்தா இப்படிங்க ஒருத்தன் வந்திருக்கான். என்ன சித்தப்பு சாப்பிட்டீங்களா? அப்படியே குதிச்சு விட்டு இல்லையே கன்ஃபார்ம் பண்ணிடுச்சு. மேலேருந்து ஒருத்தன் சுட்டுக்கிட்டு இருந்தான். அவனை வர என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி அப்படியே ஓரின் கேட்டது நம்மகிட்ட இதுன்னு சொல்லிட்டு ரஷ் பண்ணி போனேன். அப்படியே சுட பார்த்தான், ஒன்றும் சுட முடியல. பின்னாடி போய் வஞ்சிக்கிட்டேன். அதுக்கு நீரை கேட்டர் எடுத்து போட்டுட்டான். ஈரடா கீழே வட முடிச்சு துணி பொம்மை எங்கேருந்து வருதுன்னு தெரியாமல் பார்த்தா பின்னாடி தான் கரைச்சிட்டான். நான் எதிர்பார்க்கவே இல்லை மக்களே. சரி நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். இந்த மேட்ச்சில் அவனை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு நானும் போனேன். இங்கே அழகாக தெரிஞ்சான். டேமேஜ் மட்டும் கொடுத்துட்டேன். டேமேஜ் திரும்ப கொடுக்கலான்னு பார்த்தா போய் வஞ்சிக்கிட்டான். நான் கொஞ்ச நேரம் உட்காந்துருந்தேன். நேரம் காமிச்சிச்சு. சரி பேசாமல் கீழே போய் இறங்கி அடிக்கலாமேன்னு நினச்சேன். அப்படியே போயிட்டு இருந்தேன். சரி நம்ம இங்கே சுட்டுருக்கும் போது தான் நான் மேலே சவுண்ட் வருதுன்னு சொல்லிட்டு போய் மேலே ஏறலான்னு போய் பார்க்கும்போது தான் தெரியுது என்னை கொஞ்ச நேரத்துக்கு மேலே தப்பிச்சான். அவன் மாட்டினான். அவனை முதல்ல முடிச்சு விட்டேன். செம்ம சந்தோஷம். எமோட்டு போட்டு விருப்பத்தில் தான் பார்த்தேன். இந்த முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் அந்த பச்சை கலர் மட்டும் மாட்டான்னு சொல்லிட்டு மாட்டிட்டான். சூப்பர். அவனையும் முடிச்சு விட்டேன். செம்ம ஜாலியாகிடுச்சு. சரி பேசி 2 பேர் நம்மளே முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். கோடா கேரக்டர் போட்டான். சரி கண்டுபிடிக்க போய் ஏரியாக்கலான்னு பார்த்தா எதிரில் வந்து அடிச்சிட்டான். எல்லாம் நோட் பண்ணியிருந்தீங்கன்னா ஒருத்தனை நான் ஒரு மேட்ச்சில் போட்டு முடிச்சுருப்போம். வாங்க நானும் ஒரு மேட்ச்சில் போட்டு முடிக்கலான்னு சொல்லிட்டு ஏறி போனேன். பார்த்தா நான் நினச்சாலும் அங்கெல்லாம் போல நம்ம டீம்கிட்டே எப்படியும் முடிச்சு விட்டாரு. அது ஒரு சந்தோஷம். ஆனால் எனக்கு தேவை அந்த கோடா கேரக்டர் போட்டு ஒருத்தன் வந்தால் பார்த்தீங்கன்னா டக்ஸியா கேரக்டர் வச்சு அவனை மட்டும் முடிச்சே அவன் நினச்சேன். சரி அவங்க ஒருத்தன் நல்ல தெரிஞ்சு அது ஒரு டேமேஜ் கொடுத்தேன். 34 எவ்வளோன்னு கரெக்டாக சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரைஸ் இருக்கும். அது நான் வீடியோ எண்டில் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம டீம் மட்டும் ஏறுற சாவடிச்சுன்னு பார்த்தா நம்மளை முடித்தான் பார்த்தீங்களா போன மேட்ச்சில். அவனே தான். நான் அப்படியே பின்னாடி தெரியாமல் போனேன். அவன் நான் ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கல. அப்படியே அவனை மேலே போயிட்டு எக்ஸ்எம்பியில் வச்சான் பாருங்க ஷாட்டு. சரியான சந்தோஷம். அவனை அப்படியே அப்படின்னு போட்டு டக்குன்னு முடிச்சு விட்டாச்சு. இன்னும் ஒருத்தர் நான் ஆட முடியாதுன்னு பார்த்தா நம்ம டீம் முடிச்சு விட்டாரு. சூப்பராக. சரி ஓகே இந்த மேட்ச்சில் நல்லா ஆடலாமேன்னு சொல்லிட்டு நானும் அங்கே வந்து உட்காந்துருந்தேன். அப்படி வெண்ணிமை ஆற மார்க்க காட்டிச்சு. சரி ஏறி போய் அடிக்கலான்னு நினச்சேன். அப்படியே நம்ம டீம் மட்டும் இருந்தான். என்னடா இது டீம் மட்டும் மேலே அவனை முடிச்சுட்டு பண்ணின்னு பார்த்தா அவனுக்கு முன்னாடி மேலே ஓட்டான் போல. அதுக்கப்புறம் இவனை மேலே ஓட்டான். சரின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணால் மேலே போயிட்டு முடிக்கலாமேன்னு மேலே போனேன். இங்கே யாருமே இல்லை. அங்கே தான் 2 பேர் இருந்தானுங்க. அப்புறம் அவருக்கு ப்ளூட் அடிச்சுட்டு போயிட்டு இருந்தாரு. அவனை முடிச்சு விட்டேன். இன்னொருத்தன் எங்கே வந்தானே தெரில. நான் டபுள் டேல் எடுத்தேன்னு இப்போ நினச்சி கூட பார்க்கல. ஈஸியாக முடிஞ்சிச்சு. சரிங்கிற ரொம்ப நேரமாக நின்றுட்டு எனக்கு அப்படியே என்ன இருந்தான். அவனை அப்படியே ஒரு டேமேஜை மட்டும் கொடுத்தேன். நம்ம இது வரைக்கும் எத்தனை டேமேஜ் கொடுத்துருக்கோன்னு கரெக்டாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு ஒரு அருமையான ப்ரைஸ் இருக்குது. அது வீடியோ எண்டில் சொல்கிறேன். சரிங்க உட்காந்துட்டு இருந்த எனிமி அரைச்சி வருவான்னு பார்த்தா சூனிய பொம்மையை போட்டு விட்டானுங்க. டேய் ஏன்டா சூனிய பொம்மை நான் போட்டுருங்கன்னு சொல்லிட்டு நானும் மேலே வந்துட்டு மெடிக்கிட்டு போகலாமேன்னு வந்தேன். சரி அப்படியே கொஞ்ச நேரம் மெடிக்கிட்டு போகலான்னு பார்த்தா எனிமி வந்துருந்தான். இப்போ பாடுற ஆட்டத்துன்னு சொல்லிட்டு அப்படிக்கே போய் ஒழிஞ்சிக்கிட்டேன். எனிமிக்கு தெரியாமல் அடிக்கலாம்னு வந்து ஒழிஞ்சிக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்தான் M590 ஒரு ஷாட்டை விட்டு எக்ஸ்எம்பியில் அவனை முடிச்சு விட்டேன். அதுக்கப்புறம் பச்சை மண்டையோ வந்தான். அவனுக்கும் M590 ஒரு ஷாட்டை விட்டேன். அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒருத்தன் என்னடாகிறான்னு பார்த்தா நம்ம டீம் மட்டும் முடிச்சுட்டான். யார் அந்த கோடா ஸ்கில் வச்சு ஒருத்தன் டக்ஸியா கேரக்டர் இருந்தால அவனுக்கு ஒரு ஷாட் விட்டேன். எல்லாம் வேறு கிளி கிடிச்சிக்கிட்டே இருந்தானா நம்மளும் முடிச்சிட போகிறான்னு சொல்லிட்டு நம்ம டக்குன்னு முடிக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்படி நம்ம போய் அடிச்சாச்சு கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட டேமேஜ் எல்லாமே எல்லாத்துக்கும் டெஸ்ட் பண்ணி எவ்வளோ டோட்டல் வருதுன்னு சொல்லுங்கள். அண்ட் கிஃப்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் டக்குன்னு வீடியோஸ் வராது. இதனால் நம்ம வீடியோ அதிகமாக போட பார்ப்போம். தேங்க்யூ ஆல், பாய்.